இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நீதான்டா, நீதான் எல்லாத்துக்கும் காரணம். எங்க லைஃப்ல எங்களை சுத்தி எவ்வளவு தப்பு நடக்குதோ அந்த தப்பு இடத்துக்கு காரணம் நீதான்டா, நீ மட்டும் தான். உன்னாலதான்டா எல்லாமே. நேத்து பார்ட்டில ராதிகாவோட கைய பக்கத்து வீட்டுக்காரன் கையில வைக்காம இருந்திருந்தா அவளை தொட்டிருக்க மாட்டான். இவ்வளவு அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் ஆகி இப்ப இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காரு. அவ ஏன் பொண்டாட்டிடா, அவன் மனசு எனக்கு தான் தெரியும், எனக்கு மட்டும்தான் முழுசா தெரியும். அவளை என்ன தவிர்த்து யாராவது டச் பண்ணா கூட அவளுக்கு அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் ஆகும். இப்போ ராதிகா அவளை இந்த விஷயத்தை என்கிட்ட ஓப்பனா சொல்ல முடியாது. அவ எப்படி இதை என்கிட்ட சொல்லுவா? என்கிட்ட வந்து என்னன்னு சொல்லுவா? மோகன் என்ன தொட்டா, அதுல நான் அன்கம்ஃபர்டபிள் ஆயிட்டேன்னு சொன்னானா? அவளுக்கு தெரியும். அந்த வார்த்தை என்கிட்ட சொன்ன உடனேயே அந்த மோகன் அந்த இடத்துல வெட்டி அங்கேயே குழி தோண்டி புதைச்சிருவேன். இல்ல அதை ஏன் பண்ணக்கூடாது? ஒரு பொண்ணு மேல ஒருத்தன் கைய வச்சானா, இல்ல கண்ணை வெறிச்சு பார்த்தானா, ஒரு புருஷனால உட்காந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கட்டுமா? ஒரு பிரச்சனை இல்ல சார், நம்ம பொண்டாட்டி தான் கை வைங்கன்னு சொல்லட்டுமா? மோகனை வெட்டதான்டா செய்வேன். ராதிகாவால அந்த ஆளை சகிச்சுக்கிட்டே இருக்க முடியல. அவளுக்கு இந்த ஆளுங்க இருக்கிறது பிடிக்கல. அதனாலதான் நான் கிளம்பி அந்த கேள்வியை பார்க்க போறேங்கிறா. இல்ல என்னட்டு ஏன் போறேன்னு சொல்றா? சொல்லு, இது ஒண்ணுதான் இருக்க முடியும். வேற என்ன ரீசன்? அவளுக்கு இவங்களை சுத்தமா பிடிக்கல. முதல்ல இது என்னோட தப்பு தான். எல்லாத்தையும் நான் தான் சொதப்பி வச்சிருக்கேன். நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்? ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க வருவாங்க, கொஞ்ச நேரம் இருப்பாங்க, ராதிகா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ராதிகா சந்தோஷப்படுவா, அதுக்கப்புறம் எங்கேயும் போக மாட்டான்னு நான் நினைச்சேன். அவளுக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா எல்லாமே உள்டாவை. இப்ப கிளம்பி போறேங்கிறா. ராதிகாவுக்கு இவங்களை பிடிக்கல, அதனால ஊருக்கு கிளம்பி போறேங்கிறா. அதுவும் எவ்வளவு? 8 நாளைக்கு. 8 நாளைக்கு 8 நாள்ல என் எதையோ வாய் வழியா வெளியே வந்துருமே. யாராவது 8 நாளைக்கு ஊருக்கு போய் இருப்பாங்களா? 8 நாள், அது எப்படி? 8 நாள் எவ்வளவு லாங் தெரியுமா? 8 நாள்னா 8 இரவு 192, அதாவது 192 hours. கடவுளே, ஒரு வேலை நான் உங்களுக்கு ஒரு 8 நாளைக்கு பூஜை பண்ணணும் வைங்க, உங்களுக்கு காண்டா இருக்குமா இல்லையா? ஒருத்தங்கள விரும்புறாங்கன்னா 1 மணி நேரம் கூட தூரமா இருக்க முடியாது. அப்புறம் எப்படி நான் 8 நாளைக்கு தூரமா இருப்பேன்? பதில் சொல்லுங்க கடவுளே. எனக்கு மேல காதல் இருக்கு, பிரிய முடியாது, அதான் கேக்குறேன். 8 நாள்ல சத்தியமா தூரமா இருக்க முடியாது, செத்து போயிடுவாங்க. ஆக்சுவலி ஒண்ணு தெரியுமா, நான் சாக கூட மாட்டேன். ராதிகாவோட முகத்தை மனசார திருப்தியா பார்த்து முடிக்கிற வரைக்கும், அவளை நான் இந்த மாதிரி கட்டி பிடிச்சுக்கிற வரைக்கும், இந்த இப்படி அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி தூங்குற வரைக்கும், என்னோட ராதிகாவை பார்க்கிற வரைக்கும் நான் சாக மாட்டேன். நான் உன்கிட்ட ஒப்பீனியன் தான் கேட்டேன். நீ என்னடா புக்கே போட்டுற போல இருக்கு. நான் எப்பவும் அப்படிதான். நீ டிஸ்கிரைப் பண்ணதை கேட்கும்போது எனக்கே நான் அவெஞ்சர்ஸ்னு தோணுது. தார், சூப்பர்மேன், அந்த பச்சை ஒருத்தர் இருப்பானே, எவன்? ஹல்க். காலு பெருசா அப்படிதான் இருக்கும். ஜீன்ஸுக்குள்ளே உனக்கு காஃப் மசில்ஸ் தெரியுதா? இங்க இருக்கும்போது மட்டும் ஷார்ட்ஸ்ல தான சுத்துவீங்க. அது சரி, நான் நோட் பண்ணிருக்கேன். அது சரி, உண்மையை சொல்லணும்னா எனக்கே கொஞ்சம் நான் குட் லுக்கிங்ன்ற மாதிரி தான் தோணுது. அதான் சொல்லுவாங்களா, டால், டார்க் அண்ட் ஹேண்ட்சம். 3 கேட்டகரியிலயும் நான் ஃபிட்டா தான் இருக்கேன். ஆனா அப்படியே அந்த யுவனோட வைஃப் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா. அவங்க கிட்ட நான் ஒரு 2-3 வாட்டி பேச முயற்சி பண்ணேன். எப்பவும் முதுக காட்டி நிக்கிறாங்க. இல்ல அவ்வளவு என்ன ஆட்டிடியூட் அவங்களுக்கு? என் முகத்தை பார்க்க கூட பிடிக்கலையாமா. மீரா அவங்க குஷியோட கண்ணத்துல அரைஞ்சிருக்காங்க, அதுக்கு கூட நான் எதுவும் சொல்லல. சொன்னேன், ஆனா பெருசா எதுவும் சொல்லல. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் கொடுத்தேன். அப்புறம் இன்னைக்கு காலையில பஸ் ஸ்டாப்ல எப்படி நடந்துட்டாங்க தெரியுமா? என்னமோ அவங்களோட பர்ஸ் செயின் எல்லாம் திருடிட்டு போற திருட மாதிரி. என்ன பார்த்தா என்ன அப்படியே தெரியுது? இல்ல யார் அப்படி பண்ணுவாங்க சொல்லு? நாங்க நெய்பர்ஸ். பெருசா பேச விருப்பம் இல்லனா பேச வேண்டாம். ஆனா டீசன்ட்லி ஹலோ சொல்லலாம், முகத்தை பார்க்கலாம்ல. இது ஓவரா இல்ல? such a good looking face you are missing out. ஏமோ, எனக்கு உங்களை 7 வருஷமா தெரியும். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு பொண்ணை பத்தி பேசுறத நான் பாக்குறேன். என்ன நடக்குது?
அட ஒண்ணு இல்லம்மா, நடந்ததை உன்கிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். என்னடா ஆச்சு எனக்கு? ஓ, என்னடா ஆச்சு எனக்கு? இது சரியில்லையே, நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். மூளை குழம்புது, தலை வெடிக்கது, என்ன ஆகுதா? நான் எதுக்காக இந்த மாதிரி பேசுறேன்? ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிசாசு தான். அவன நீ மட்டும் அந்த மாதிரி பண்ணலனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்திருக்காது. நான் என் வேலையை பார்த்திருப்பேன், பீஸ்ஃபுல்லா இருந்திருப்பேன், இவ்வளவு டென்ஷன் தேவையில்லை. ராதிகாக்கும் எனக்கு நடுவில் ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்துறது நீதான். இப்ப ராதிகா என்னை விட்டு ஊருக்கு போறேன்னு சொல்றதுக்கு முக்கிய காரணம் நீதான்டாங்க. நீதான்டா, நீதான்டா அந்த கத்திரிக்கோளை எங்க காதலுங்கிற நூலை கட் பண்ணிட்டு இருக்க. நீதான் அந்த முள்ள எங்க காதல் பூந்தோட்டத்துல பூப்புக்கு விட மாட்டேங்கிற. நீ புரியுதா உனக்கு? நீதான் காரணம். நடுவுல இருந்த முள்ளை இப்ப இல்ல. எங்க 3 பேருக்கு நடுவுல வேற யாரும் வேணான்ற. ஏன் 2 பேரும் நாங்க அழகா தான் இருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்களே எங்களுக்கு போதுமே. நடுவுல ஒருத்தர் வந்து இப்ப என்ன பண்ண போறீங்க? என்னோட லைஃப்ல இப்போ 2 மிகப்பெரிய எதிரிகள் தான் இருக்காங்க. ஒண்ணு மானஸ், இன்னொன்னு அந்த மோகன். முடிஞ்சது, அவ்வளவுதான். இவங்க 2 பேரையும் இனி நான் சும்மா விட மாட்டேன். மோகன், நீங்க வரையறத நான் இதுக்கு முன்னாடி பல தடவை பார்த்திருக்கேன். நிறைய தடவை. சம்டைம்ஸ் யோசிக்கும் போது, சம்டைம்ஸ் யாராவது பேசும்போது, சம்டைம்ஸ் டிராவல் பண்ணும்போது, பிசினஸ் மீட்டிங்ல கூட நீங்க ஸ்கெட்ச் பண்றத நான் பார்த்திருக்கேன். ஆனா இதுல ஒரே ஒரு வித்தியாசம் தான். இதுக்கு முன்னாடி நீங்க ராதாவோட பேரை ஸ்கெட்ச் பண்ணுவீங்க, ஆனா இப்போ ராதிகா. மோகன், ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீங்க, இவ வெறும் ராதிகா இல்ல, இன்னொருத்தரோட மனைவி. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க.